இதான் அந்த மாடல். குட் மார்னிங். குட் மார்னிங். கம் ஆன் பாய்ஸ், Morning, சிட் sir. டவுன். நம்ம எம்டியோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். அதாங்க ஹோண்டா கார்ஸோட டீலர். ஓ அவங்க இன்னொரு கார் ஷோரூம் ஆரம்பிக்க போறாங்க. அதையும் நம்மளே டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சார் எந்த இடத்துல? ஓஎம்ஆர்ல தான். இந்த காலத்துல கடனுக்கு பொருள் வாங்குறவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் கம்பெனில தானே வேலை பார்க்கறாங்க. இருக்கிற கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாம் ஓஎம்ஆர்ல தான் இருக்கு. அதனால லக்ஸரி ஐட்டம் விற்கிறவங்களுக்கு எல்லாம் ஓஎம்ஆர் தான் டார்கெட் ஆயிடுது. கரெக்ட். எவ்வளவு ஏரியால சார்? இது 23,000 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஏரியா. ஒரு 70 to 80,000 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் இல்லையா கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா? ஈஸியா வந்துடும். இந்தாங்க. இதுல கிரவுண்ட் லே அவுட்டும் அண்ட் ஹோண்டா நார்ம்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸும் இதுல இருக்கு. ஓகே. இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட். சார் இன்னைக்கு எல்லாருமே டிஃப்ரெண்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக பண்ணுவோம், அது டிஃப்ரெண்ட் ஆகிடும். செந்தில், சாரி சார். இதுக்கப்புறம் யாராவது கார் ஷோரூம் டிசைன் பண்ணாங்கன்னா இந்த ஷோரூம் தான் பெஞ்ச் மார்க்காக இருக்கணும். சார் இதை நம்ம மண்டேக்குள்ள சப்மிட் பண்ணிடலாம் சார். என்ன கதிர்? முடியாது. அவர் முடியும்னு சொல்றாரு, நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஓகே, அப்போ அவரை வச்சு டிசைன் பண்ணிடுங்க. கதிர், இந்த ப்ராஜெக்டை நீங்க தான் டிசைன் பண்ணணும்னு நான் விரும்புறேன். வர்ற வெள்ளிக்கிழமை முடிச்சிடலாம் சார். அட்லீஸ்ட் புதன்கிழமையாவது ட்ரை பண்ணுங்க. முடியாதுங்க. why don't you try? முடியாதுன்னா என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? ஓகே, வெள்ளிக்கிழமையே முடிச்சு கொடுத்துருங்க. நம்மளுக்கு இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், ஆனா இட்ஸ் a very prestigious ப்ராஜெக்ட். ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். கண்டிப்பா சார். திங்கக்கிழமை கேட்டாங்கன்னா தரேன்னு சொல்லி கொஞ்சம் இழுத்தடிச்சு வெள்ளிக்கிழமை தர வேண்டியதானே? இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரியா பேசுவீங்க? ஜிஎம் மூஞ்ச பார்த்தீங்களா? ஜிஞ்சத்தின மங்கி மாதிரி அடிச்சு. ஒரு காரியம் முடியும்னா முடியும்னு சொல்லணும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும். எதுக்கு தேவையில்லாம போட்டு இழுத்தடிக்கிறது? இழுத்தடிச்சு அரியஸ் மேல அரியஸ் வச்சு தான் டிகிரியே ஃபினிஷ் பண்ணோம். பிளான்ல அரியஸ் வைக்க கூடாதா? ஏய், வெத்து பேப்பர் வச்சுட்டு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப? அவர் என்ன சொல்லிட்டு போறாரு கேட்டியா? எந்த வேலையா இருந்தாலும் இழுத்தடிக்காம செய்யணுமா? போங்க, இழுத்தடிக்காம செய்யும் போ. உங்க எதிரில் எவ்வளவு ஸ்டபனா பேசலாம் பாத்தீங்களா? கொஞ்சம் கூட பொலைட்னஸே இல்லை. நீங்க கதிருக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்களோன்னு தோணுது. இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் இருந்தவங்கள ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கும் தெரிஞ்ச ஒரே ஆர்கிடெக்ட் கதிர் தான். மோரோவர் அவர் பண்ண எல்லா டிசைனும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே கிளையண்டோட அப்ரூவலாக இருக்கு. பொலைட்டா, ஒபீடியண்டா, புரிஞ்சு கும்பிடு போடுறவன் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான். ஒழுங்கா வேலை பார்க்குறவன் கும்பிடு போட மாட்டான். நீங்க ராமகிருஷ்ணன் ஃபோன் பண்ணி சனிக்கிழமை மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி. ஏய் செந்தில், என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு கிளம்பு, இன்னைக்கு உனக்கு லீவு. என்னது லீவா? பிளான் வரைஞ்சு முடிச்சா தானே நமக்கு வேலை. சும்மா உட்காந்து சேர தைக்க நம்ம என்ன கிளர்க்கா? வா கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். போகிற வழியில் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு ஐட்டம் வாங்கணும். ஐட்டம்? நானும் ஒய்ஃபும் இன்னைக்கு ஜாலியா அதுக்கு சேஃப்டி ஐட்டம் வாங்கலான்னு. ஒய்ஃப் கிட்ட என்ன சேஃப்டி? ஐயோ வாய் தவறி உளறிட்டேன். இது பிளானிங். சார் ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வந்து. சீக்கிரம் வா. ஹலோ. ரேஷன் கடை மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்க. நல்லா பிடிச்சிருக்கா என் பேர். சார் உங்களுக்கு என்ன வேணும்? இதோ இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. இவங்க புருஷன் ரொம்ப நேரமாக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ ஏன் பொண்டாட்டி. சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? இதோ வயசான பெரியவர் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. இவர் கொடுத்து அனுப்புங்க, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். பேசாம சைகையில் காட்டலாமா? சிச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். உங்களுக்கு என்னதான் வேணும்? பார்க்குறா பத்தியா? வாங்க. பாவம் கர்ப்பிணி பெண்ணு 2 உசுராக இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. அவங்களுக்கு கொடுங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நாய் நக்கன தலைவன் ரொம்ப தான் ரவுஸ் பண்ணுறான். சார் லஞ்ச் டைம் வந்துருச்சு, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஹார்லிக்ஸ்க்கு மேலே இருக்கிற விக்ஸ் ஒன்று கொடுங்க. வேற என்ன? விக்ஸுக்கு கீழேக்கா ஹார்லிக்ஸ் ஒன்று கொடுங்க. டைமிங் கொடுக்காம எடுக்கிறானே. அந்த குளுக்காண்டி ஒன்று கொடுங்க. வேற ஒரே விஷயத்த வேற வேற வார்த்தைகள்ல திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு லோன் வேண்டாம். வைங்க சார் போன. ஐயோ என் பொண்டாட்டி ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு செந்தில், இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கூட்டமா இருந்துச்சு அதான். எக்ஸ்கியூஸ் மீ, சாருக்கு 4 காண்டம் கொடுங்க. ஐயோ என்ன சார் கடுகு உளுத்தம்பருப்பு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு கேட்குறீங்க? லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல. உடம்பா கிடக்கிற குவார்டரையும் ஆஃபையும் கடை நின்று சத்தம் போட்டு கேட்குறோம். நல்லது பண்ற காண்டமா சத்தமா கேட்கக்கூடாதா? உங்களுக்கு கூச்சம் இருக்காது, ஏன்னா நீங்க பால் பாக்கெட் மாதிரி தினமும் வாங்குறீங்க. நான் ரேஷன் அரிசி மாதிரி மாசம் ஒரு தடவை தான் வாங்குறேன். அதான் இவ்வளவு தயங்குற. நீங்க 4 காண்டம் கொடுங்க. இப்போ அதில் ஃப்ளேவர்லாம் வருது. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஐயோ அது என்ன ஐஸ்கிரீமா சார்? ஃப்ளேவர்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். வாசனையா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? ஸ்ட்ராபெரி 4, வெண்ணிலா 4 கொடுங்க. எதுக்கு 8? வாங்கி வச்சுக்க, கெட்டா போகுது. நீங்க கொடுங்க.
ஆமா தம்பி 2 நாள் ஆபீஸ் பக்கமே போகல போல இருக்கு. புதுசா ஒரு டிசைன் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அது ரெடி பண்ணா தான் ஆபீஸ்ல வேலை. அதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா உங்க பின்னால ஒருத்தர் சுத்திட்டு திரிவானே அந்த செவத்த பை செந்தில் உங்க அசிஸ்டன்ட் அவன் எங்க? அவன் அசிஸ்டன்ட் இல்ல, அவன் ஒரு இன்ஜினியர். அப்ப நீங்க இன்ஜினியர் இல்லையா? நான் ஆர்கிடெக்ட். ஒரு கட்டடத்துக்கு படம் வரைஞ்சி இப்படித்தான் இருக்கணும்னு கொடுப்பேன். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பிளம்பிங் இன்ஜினியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சித்தாளு கொத்தனாரு மேஸ்திரி அவ்வளவுதான். வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு இன்ஜினியர் இருக்காங்களா? சரி இவ்வளவு பேர் இருக்காங்களா தம்பி, அதுல ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா உங்களுக்கு யோசனை கேசனை சொல்லுவானா இல்லையா? அவங்கெல்லாம் என்ன நாயுடு யோசனை சொல்ல போறாங்க? சரி உங்களுக்கு யாரும் யோசனை சொல்ல வேண்டாம், அடிமை நினைச்சு பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த பெஞ்சில் கிஞ்சில் சீவி கொடுப்பானா இல்லையா? இப்ப அந்த செவத்த பையலுக்கு ஒரு போனை போடுங்க முதல்ல. அது 3 மாசமா வேலை செய்யலங்க, வைங்க அதை. உங்களுக்கு உங்க அம்மி போதைக்கு ஒரு ஊருவா வேணும், அதுக்கு அவனை வர சொல்றீங்க. டேய் குழந்தை தூங்கிட்டான்ல, அப்படி படுக்க வச்சுட்டு வா. இந்த நேரத்தில் யாரு? ஓ இவரா? ஹலோ சார் சொல்லுங்கள் சார். நீ உடனே புறப்பட்டு என் ஃப்ளாட்டுக்கு வா. சார் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் சார். அதை வேற யாரையாவது பண்ண சொல்லிட்டு நீ உடனே வா. சார் இதெல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது சார். நான் தான் சார் இருந்து பண்ண இந்த வேலையை. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நீ உடனே கிளம்பி வா. சார் இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சார் 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 சை ஏற்றி வச்ச தீபத்தை ஏட்டா நான் ஃபோனை போட்டு ஆஃப் பண்ணிட்டானே. யாருங்க ஃபோன்ல? இது என்னுடைய ஆஃபீஸரு, ஏதோ சின்ன வேலையா போயிட்டு உடனே ஓடி வந்துட்டாச்செல்லாம். வர முடியாதுன்னு ஒத்த வார்த்தையில கண்டிஷனா சொல்லிவிடுங்க. என்ன சொன்னான் தம்பி? வர்றான். அதானே இன்ஜினியர் மாப்ளன்னு சொல்லி என்னை இழுத்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நைட் வாட்ச்மேன் கட்டிட்டு இருந்தாலாவது ராத்திரில வேலைக்கு போயிட்டு பகல்லையாவது இருந்து தொலைச்சிருக்கோம். இது பகல்லையும் கிளம்பிடுது, இது ராத்திரிலையும் கிளம்பிடுது. ஆஹா இது சரிப்படாது. நரிக்கிறேன். நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஆனா உடனே உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்றது? உங்க அப்பா நம்பர் கஸ்டமர் கேர் நம்பரா? சும்மா உடனே யூ டர்ன் போட்டுருவிய. இந்த பார் ராஜாஜி, திரும்ப ஆஃபீஸ்னா அப்படி சொல்ல முடியாதும்மா. இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு இதுக்கப்புறம் நைட்டில் கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா என் பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே? இல்லைங்க, முதல்ல கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி கூப்பிடுற இந்த வேலையை விட்டுட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வர்ற மாதிரி வேலையை தேடிக்குங்க. 10 மணிக்குள்ள வரணும்னா ஒயின் ஷாப்பில் தான் வேலைக்கு சேரணும். சீக்கிரமா வந்துடுறேன், தூங்கிறாதுன்னா. சின்ன இன்ஜினியர் வந்துட்டான், உடனே பேசுறாங்க. 2 நிமிஷம் நிக்க வச்சு அப்புறம் பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு அடிமை. சார் சார் குட் ஈவினிங். இப்ப பேசுங்க சார் குட் ஈவினிங். என்ன ஏதோ ரொம்ப பணிவா வேலை செய்ய போற மாதிரி வந்திருக்க? வேலை விஷயமா தானே கூப்பிட்டீங்க? வேலை விஷயம் தான், உட்காரு. முதல்ல 2 ரவுண்டை போடு, அப்புறம் பேசலாம். ஐயோ சார் வேண்டாம் சார். சும்மா குடிங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், குடிச்சிட்டு போனா வீட்டில் ஒய்ஃப் திட்டுவாங்க சார். வீட்டுக்கு போகிட்ட தானே. என்ன சப்பலா கட்ட உதடு ஓரமா பிதுங்குது? அது என்னன்னு கேட்டா செந்தில், வீட்டுக்கு போன உடனே குடிச்ச புருஷன் பூரா எதுக்காக பொண்டாட்டி அடிக்கிறான்? இல்லாட்டினா அவ அடிக்க ஆரம்பிச்சிருவா. அடிய நீ அடிச்சேன்னா புருஷன் கோவமா இருக்காருன்னு நினைச்சு பேசாம இருந்துருவா. கீத உபதேசம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா போத உபதேசம் இப்பதான் கேள்விப்படுறேன். வேலைங்கிடும். யோ என்னையா அசந்தா இவ்வளவு அசிங்கமா பண்ற? சை, இவன் பக்கம் வாயை திறக்கூடாது. நீங்க என்ன மாட்டுக்கு தண்ணி காட்டுற மாதிரி காட்டுறீங்க அவனுக்கு? காணிச்சது போதும், சரக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்து, இன்னும் கொஞ்சம். ஐயோ போதும் சார். சரக்கு ஊத்தும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு தண்ணி ஊத்தும் போது போதும் போதுங்க. சாரி சார், ஃபோன் சார். இருந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு தான் செல்போனை கண்டுபிடிச்சாங்க. கால் வந்துச்சுன்னா எல்லாரும் தூக்கிட்டு உடனே ஒரு மூளைக்கு ஓடுறாங்க பாருங்க. முடிஞ்சிடும், இன்னொரு 1/2 hourல முடிஞ்சிடும். வந்துடுறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சி ட்ரிங்க்ஸா? அதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே இல்லை. வரேன்ப்பா. சாரி சார், வீட்டிலேருந்து ஒய்ஃபு. என்ன எல்லாரும் உட்காந்து தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னியாக்கும்? ஐயோ சேச்சே, என்ன சார் நான் போய் அப்படி சொல்லுவேண்ணா? உங்களுக்கெல்லாம் குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள்லாம் குடிக்க மாட்டோம், நீ எப்படி சொல்லலாம்? கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் குடிக்காரங்க இல்லைன்னு சொன்னாதானே எங்கள் வீட்டில் உங்களுக்கு மரியாதை. எனக்கு எதுக்கு இந்த மானங்கெட்ட மரியாதைங்கிறேன்? இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வீட்டில் ஃப்ரேம் பண்ணியா மாட்ட போறேன் நான்? கணக்காது. பொண்டாட்டிக்கு ஃபோனை போட்டு நான் ஒரு பெருங்குடிகாரன்னு இப்போ நீ சொல்ற. என்ன ஏதோ குடியரசுத் தலைவரான மாதிரி சொல்றீங்க? அசிங்கமாக நினைப்பாங்க சார். அசிங்கமா நினைக்கட்டுமே என்ன சொல்றேன்? இப்ப நீ போனை போட்டு கதிர் ரொம்ப மோசமானவன், மன்மத நாயுடு அதை விட மோசமானவன் சொல்ற. தினமும் குடிப்பாங்க, பொண்ணுங்க இல்லாம தூங்க மாட்டாங்கன்னு சொல்லு. சரி அது வேண்டாம், குடிப்பாங்கங்கறத போனை போட்டு சொல்லு. சார் இதெல்லாம் ஒரு செய்தின்னு ஃபோன் பண்ணி சொல்றீங்களே, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி தொடப்பக்கட்டையில அடிக்க மாட்டா? போனை போட்டு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நேரில் பார்க்கும்போது சொல்றேனே. போனை போடுன்னு சொல்றேன். ஹலோ
நான் தான் பேசுகிறேன். நான், கதிர் சார், மன்மத நாயுடு எல்லாரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், குடிச்சிட்டு தான் இருக்கோம். டேய், நானாவது பரவாயில்லப்பா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். ஆனால் இவங்க 2 பேரும் தண்ணியை போட்டாங்கன்னா நைட்டு பொண்ணு இல்லாமல் படுக்க மாட்டாங்க. இது மன்மத நாயுடுக்கு மட்டும் பொண்ணு இந்த பழக்கம்லாம் இல்லை. ஒன்லி படம் பார்த்துட்டு தனியாக படுத்துருவாரு. ஆமாம். சரி, இதோ லாஸ்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். உங்கள் 2 பேர் சிறப்பெல்லாம் சொல்லியாச்சு, சந்தோஷம் தானே? நாங்கள்லாம் யாரு? ஆன் பண்ணாத ஃபோன்லேயே 1/2 மணி நேரம் பேசுவோம். அப்போ நாங்களாம் அடுத்தவன் வாய் ஆன் பண்ணோன்னு ஃபோன் ஆன் பண்ணி போட்டு கொடுக்குறவனுங்க. என்ன போட்டு கொடுத்த? யோ, என்னையா இது? என் வீட்டு நம்பரு. வீடே தான். ஹலோ. குடிச்சு கும்மால அடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு எதுக்கு என் பொண்டாட்டி? இல்லம்மா, சும்மா ஒட்ட நரிக்கிறேன். ஓட்டமா போடுற ஆட்டம். ஐயோ, இல்ல. விடு செந்தில், எப்படியும் பொண்டாட்டி கதவு திறக்க போறதில்ல, பேசாம இங்கே படுத்து தூங்கு. காலையில என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன சார், காலைல ஆரம்பிச்சிட்டீங்களா? வெள்ளிக்கிழமை கொடுக்கணும்ல. நான் அதை கேட்கல, சரக கேட்டேன். இன்னும் முடிக்கவே இல்லை, முடிச்சா தானே ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா? ரிசப்ஷன் ஏரியா வர கிட்டத்தட்ட முடிச்சிருக்கேன். வாவ், என்ன ரிசப்ஷன் ஏரியாவில் கேபினே இல்லை? கஸ்டமர் வந்தால் யார் ரிசீவ் பண்ணுவா? வழியே கிடையாது, உள்ள நுழைஞ்ச உடனே என்ன வேணும் கேட்குறதுக்கு. இல்லை சார், ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, கேரியா வரேன் சார். ஹலோ, நான் ஏகே பில்டர்ஸ் ராமூர்த்தி பேசுறேன். எங்க இருக்கீங்க? இதில் இருக்கேன். இதில் தாங்க இருக்கேன், சொல்லுங்க. சாரி சார். ஃபோன் பண்ணா என்ன விஷயமோ அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு கேட்டுக்கிட்டு. இல்ல சார், வேளச்சேரி சைட்டோட டிசைன் தரதா சொல்லிருக்கேன். என்னைக்கு தரதா சொல்லியிருந்தேன்? 18ஆம் தேதி சார். 18ஆம் தேதி வாங்க. கஸ்டமர் உள்ள வந்து பார்த்தா எல்லா மாடல் காரும் வரிசையில் நிற்கும், எல்லா கதவும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டாஃப் யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லைன்னா கஸ்டமர் யார் ரிசீவ் பண்ணுவாங்க? யாரும் ரிசீவ் பண்ண வேண்டாம். உள்ள நுழைஞ்ச உடனே என்ன வேணும் கேட்கணும். மளிகை கடையா? கரெக்டா சார்? கார் வாங்க வந்த கஸ்டமர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காரை பார்க்கலாம். காரும் ஏறத்தாழ ஒரு பொண்ணு மாதிரி தானே. லெட் ஹிம் டச் இட், ஃபீல் இட். பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த காரில் ஏறி உக்காந்தா அந்த கார் பற்றின சேலியன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கார் விண்ட்ஷீல்டில் ஓடும். தென் கம்ஸ் டு த சேல்ஸ் ஏரியா. எல்லாமே இண்டிவிஜுவல் கியூபிக்கல்ஸ். சேல்ஸ் பர்சனும் கஸ்டமரும் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சந்தேகங்கள், கூடுதல் தகவல்கள் எல்லாத்தையும் பேசலாம். ஓ குட். கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி கையில் பேப்பர் தூக்கிட்டு யாரும் குறுக்க நடக்க மாட்டாங்க. இந்த டிசைனோட நோக்கமே ஷோரூமில் காருக்கும் காரை வாங்க வர்றவங்களுக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும். The whole of administration works will be happening in the first floor. கஸ்டமரோட தொடர்பு இல்லாத ஸ்டாஃப் யாரும் ஷோரூமில் இருக்க மாட்டாங்க. What do you feel? ஒரு கஸ்டமர் உள்ள நுழைஞ்ச உடனே யாருமே இல்லாமல் இருக்கிறது எப்படி சரியா வரும்? சரியா வரும். இந்த டிசைன்லயே ஹைலைட் இந்த ஐடியா தான். கார் வாங்க வந்தவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பார்க்கலாம். லெட் ஹிம் டச் இட், ஃபீல் இட். மோரோவர், காரும் கஸ்டமரும் மட்டும் இருக்கும்போது ஒரு இன்டிமேட் ஃபீலிங் இருக்கும். You are right. நந்தினி, So, ஆர்கிடெக்ட் பேர் கதிர். okay. டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த சிடியில் இருக்கு. Okay. Meet him in person. Fix up a time. அவரை கூட்டிட்டு போய் சைட்டை காமிச்சிடுங்க. Sure, sir. கையெழுத்து முடியா? சரி. மொத்தம் சேர்த்து 9750 ரூபா. சரியா? இந்தா கையெழுத்து ஒழுங்கா போட்டல. அடுத்த ஆள் வாயா. செந்தில், மேஸ்திரி இடுப்பை பார்த்தியா? அது என்ன பெரிய சிம்ரன் இடுப்பா? பெயிண்ட் அடிக்காத பழைய வாட்டர் டேங்க் மாதிரி வச்சிருக்கான் வைத்த. அதை போய் பார்க்க சொல்றேன். இடுப்புல என்ன வச்சிருக்காருன்னு பாரு. கோட்டு நமக்கு தெரியாம கிராஸ் பண்ணி போறாராமா. இங்க வா. எங்க கிங்காங் மாதிரி போயிட்டு இருக்க? என்னங்க அது இடுப்புல? சம்பள பணம் அந்த பக்கம் வச்சிருக்கீங்களே, அதை கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சும்மா காட்டுங்க. தூங்குறதுக்கு கொஞ்சோண்டு. தினமும் தூங்குறது குடி. இப்பதான் தெரியுது கிளி எப்படி செத்து போச்சுன்னு. மேலே கீழே 10 தடவை தினமும் ஏறி இறங்கணும்ல. எங்க உங்க வீட்டுல? இங்கதான் உடம்பு வலிக்குது, அதான் வாங்கி வச்சிருக்கேன். அது இல்லைங்க, எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு போகும்போது தான் சரக்கு வாங்குவாங்க. நீங்க சரக்கு வாங்கி வச்சுட்டு தான் வேலைக்கே வருவீங்க போல இருக்கே. நான் மட்டுமா வாங்கி வச்சிருக்கேன், இங்க எல்லாருமே வாங்கி வச்சிருக்காங்க. யோ வாயா.
என்னண்ணே இவனுக்கு தான் வாங்கி வச்சிருக்கான். ஓ சும்மா இருங்கண்ணே. அண்ணே எல்லாரையும் கூப்பிடுங்க. யார் யார் என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். சார் இவனுங்க பொண்டாட்டி தெரியாம தெருவு ஒரு பொம்பளை வச்சிருக்கானுங்க. அந்த கதைலாம் நமக்கு எதுக்கு? சும்மா இரு செந்தில். அப்படியே நான் ஒன்று வச்சிருக்கேன்ல. நீங்க யாரை வச்சிருக்கீங்க? ஏய் எடிசன் சார் இங்க வா. வண்டியில பாட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு அப்படியே ஒரு வாளி எடுத்துட்டு வா. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து குடிக்கிறோம். ஒன்று குடிங்களா? இவனுங்க சேர்ந்துட்டானுங்களா? இனிமே விடிய விடிய வீட்டுக்கே போக முடியாது, அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். ஆர்கிடெக்ட் மிஸ்டர் கதிர் இருக்காரா? உட்காருங்க, அவர் சைட்டில் இருக்காரு, இப்போ வந்துருவாரு. பரவாயில்ல, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சார் இ பிளாக்ல பாத்ரூம் போகிற பேசேஜ் மட்டும் இன்னும் முடிக்காமல் இருக்கு. ஏ நீங்கள் பிளம்பிங் இன்ஜினியர், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஆர்கிடெக்டே சொல்லிட்டுன்னு இவர் சொல்லிட்டார் சார். உங்களுக்கு என்ன ஈகோ செந்தில்? வேலையை யார் சொன்னா என்ன? கையில படம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண வேண்டியதா நீங்க. ஓகே பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு என்ன பண்ணணும்? பாத்ரூம் போகிற இடம் பெருசாக வேணும் சார். அவ்வளோதானே? இல்ல முதல்ல கிரவுண்ட் பாத்ரூம் போகிற இடம் பெருசாக வேணா டாக்டர்கிட்ட காட்டுங்கடா. ஏன்டா இன்ஜினியர் உயிர் எடுக்கிறீங்க? சே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கதிர். நோ, செந்தில். செந்தில்? பின்ன கவுண்டமணியா? அதான் செந்தில் சொல்கிறேன்ல. Hi, I'm Nandini from Honda showroom. I want to meet Mr. Kadir regarding the showroom design. Where is he? சார் புரியலையா? அவங்க பேர் நந்தினியா, ஹோண்டா ஷோரூம்ல இருந்து வர்றாங்க. கதிர் சாரை பார்க்கணுமா? எங்கேன்னு இங்கிலீஷில் கேட்குறாங்க. He is in second floor. You please carry on. Okay. See you. ஏன்டா செத்த கிளி, ஆங்கிலோ இந்தியன் ஆயா வீட்டில் கக்கூசு கட்டி கொடுத்துட்டு காசு வாங்காம இங்கிலீஷ் கற்றுட்டு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி நீங்கள் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களோ? கல்லுக்கு தண்ணி ஊற்றிடுறான்னு எத்தனை தடவை சொல். சீக்கிரம் ஏத்து. அந்த கோண பேசி சும்மா சும்மா மேல கைய போடுறான் சார். அப்படியா பண்ணா அந்த ராஸ்கேல? கையெடுங்க சார். அவன் கையை போட்டப்போ இதே மாதிரி பண்ண வேண்டியதானே? வேலை செய்யாம ஓபி அடிக்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு 4வது மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். போ போய் வேலையை இத பாரு. வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? ஹாய், how are you செந்தில்? Where is Kadir? செந்திலே எப்படி இருக்கீங்க? கதிர் எங்கேன்னு கேட்குறாங்க. மேடம் தயவு செஞ்சு இந்த பக்கம் வரப்ப மட்டும் உங்க ஆங்கிலத்தை எடுத்து ஹேங்கர்ல மாட்டுவாங்க. இந்த முக்கால் ஜல்லி மூக்கெல்லாம் என்ன மொக்க பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஓகே, கதிர் எங்க? என்ன அந்த சைட் மேட்டர் தானே? என்ன போய் பார்க்க சொன்னார். வாங்க. இல்ல, நான் கதிரை தான் பார்க்க வந்தேன். அவர் எங்க? ஏப்பா நீ ஆபீஸ் போற, உன் பொண்டாட்டி ஃபிளாட்ல தானே இருக்கு. அவ வீட்ல தான் இருக்கா. கேபிள்காரன் வரதுனால நீங்க கூட இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும், அதான். போயா அபார்ட்மெண்ட்டுக்கு நான் செக்ரட்டரியா இல்ல செக்யூரிட்டியான்னு தெரியல. வண்டி கொண்டு போய் என்னையா நீ கொஞ்சம் இறங்கி. ஓகே. அதோ ஏ பிளாக் மிலிட்டரிக்கார வீட்டுல இருக்கிறா. அந்த ஆள் விடுறது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அவளை பாக்குறதுக்கு முன்னால இந்த நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிட்டு போ. போ. சரிங்க சேட்டியாரே. ஹலோ கம். யார் நீ? நீ யாரை பார்க்கணும்? கதிரை பார்க்கணும். ஓ, பார்த்த சாரதியோட வந்தியா? இல்ல இல்ல, செந்திலோட வந்தேன். தம்பி புரோக்கரை மாத்திருச்சோ? யார் அந்த புது புரோக்கர் செந்தில்? நீ என்ன தொழில் பண்ற? அதாவது கதிர் 4th ஃப்ளோர்ல இருக்காரு. ஏல நீங்க போங்க. ஓகே. நான் கூட்டு வந்தேன்னு சொல்லாதீங்க. ஏப்பா இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்கலாமா? இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலை பார்க்காம பின்ன ஓபன் ஹார்ட் சர்ஜரியா பண்ண முடியும்? இல்லப்பா, ஒரு மயிலை பிடிச்சிட்டு வந்து மாடியில ஏற்றி விடுறியா? அதை சொன்னேன். யோ சாப்பிடா கட்ட நாயுடு, கூட வந்தவன கூட்டி கொடுக்க வந்தவன பேசிட்டு இருக்க. இது அந்த மாதிரி பொண்ணு இல்லையா? ஹோண்டா கம்பெனில வேலை செய்யுது. ஏதோ பிளான் விஷயமா கதிரை பார்க்க வந்திருக்கு. பிளானோட தான் போயிட்டு இருக்கா. நான் அந்த பொண்ணை பொண்ணோன்னு நினைச்சிட்டப்பா. அது பொண்ணும் இல்ல, பொண்ணும் இல்ல, பெரிய கோடு வேர்டு. எக்ஸ்கியூஸ் மீ. கம் இன். வாங்க. ஹாய், என் பேர் சங்கர். நான் நந்தினியோடைய காலீக். திஸ் இஸ் மை கார்டு. சாரி, என்கிட்ட எதுவும் கார்டு இல்ல. இல்லை பரவாயில்ல. உங்ககிட்ட இதை நந்தினியை கொடுக்க சொன்னாங்க. என்னது இது? தெரியல, அவங்களே கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் ஷி ஃபெல்ட் அ லிட்டில் டெலிகேட். அதான் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. சரி உட்காருங்க. யூ டோன்ட் மைண்ட் பிராண்டி ரைட்? நான் குடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லப்படாது. கடற்கரைக்கு போயிட்டு கால் நினைக்காம வர்றதும் தம்பி கதிர் வீட்டுக்கு வந்து குடிக்காம போறதும் பெரிய பாவம். நான் குடிக்கிறது இல்லைங்க. இப்ப குடிக்கலையா இல்ல எப்பவுமே குடிக்கிறது இல்லையா? எப்பவுமே குடிச்சதே இல்ல. ஏய் என்னங்க நீங்க இந்த கார்டு கொடுத்ததுக்கு பதிலாக உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 கொடுத்துருந்தீங்கன்னா பையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்து போனாங்க. எதுக்கு? 1970க்கு பிறகு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தன் குடிக்க மாட்டானா? நம்ப முடியலையே. திறந்து கிடந்த கதவை தட்டிட்டு வந்தப்பவே நீங்க ஜென்டில்மேனா தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரியா போச்சு. சார், நான் உன்னை கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. என்ன? அது ஒன்றும் இல்லை. நீங்கள் கோவப்படக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க. நான் நந்தினியை 1 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரப்போஸ் கூட பண்ணேன். பட் நோ ரெஸ்பான்ஸ். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் உங்களை மீட் பண்ணதுலேருந்து ஆஃபீஸில் யார் என்ன சொன்னாலும் கதிர் என்ன சொன்னார் தெரியுமா, கதிர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு எப்போ
எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தான் சார் பேச்சு. உங்களை விட நல்ல பழக்க வழக்கங்கள் எனக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு சாரி டு சே திஸ் பட் உங்களை விட பெட்டராக இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, சேல்ஸில் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா உங்களை விட அதிகம் சம்பாதிப்பேன். இப்போ அதுக்கு என்ன? சரி, எல்லா விதத்துலேயும் பெட்டராக இருக்கிற என்னால் நந்தினியை இம்ப்ரெஸ் பண்ண முடியல. இப்போ கூட உங்களுக்கு gift கொடுக்குற கொரியர் பாயாக தானே என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். எனக்கு புரியல சார். இஸ் ஷீ இன் லவ் வித் யூ? அடப்பாவமே, குடிக்கிற நான் இவ்வளவு தெளிவாக இருக்கேன், குடிக்காத நீங்கள் இவ்வளவு குழப்பத்தில் இருக்கீங்களே. நாயுடு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வாங்க போலாம். யார் வாங்க சார் போலாம். உங்க குழப்பத்தை பூரா தீர்த்துறேன். வாங்க வாங்க சார். சார் என்ன சார் பேசிட்டு நந்தினி வீட்டுக்கு வந்துட்டீங்க? வாங்க இறங்குங்க. வாங்க சார் வேணாம் சார் வாங்க இந்த வாங்க நேரத்துல வாங்க வாங்க சார். எதுக்கு சார்? ஐயோ, ஏன் சார் இப்படி பெல்லல் அடிச்சு எல்லாரையும் எழுப்புறீங்க? ஏன் சார்? நம்ம என்ன வீட்டையா பார்க்க வந்தோம்? நந்தினி எல்லாம் பார்க்க வந்தோம். நீங்க தானே சொன்னீங்க நந்தினி உங்களை காதலிக்க மாட்டேங்கிறான்னு. சம்பந்தப்பட்டவளே கூப்பிட்டு ஒரு முடிவை சொல்லி கேட்டுருவோம். சார் கத்தாதீங்க சார். கேட்ட போது சார். வேணாம் சார். ப்ளீஸ் சார். சார் இருங்க சார், என்னன்னு கேட்டுருவோம் சார். ஏற்கனவே அவங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது கடவுளே. இதுல வேற நீங்க இந்த மாதிரி தண்ணியை போட்டு வீட்டு வாசல்ல கலாட்டா பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன மொத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். விடுங்க சார், நான் பாவம் சார். சார் சங்கர் இருங்க, சங்கர் கேப்போம். என்ன கதிர் இந்த நேரத்துல? ஏய், என்ன இதெல்லாம் நக்கல் பண்றீங்களா நீ அவனும்? என்ன நக்கல் பண்றோம்? சொல்றத புரியுற மாதிரி சொல்லு. அந்த சங்கர் என்னமோ உன்னை காதலிச்சானா, நீ அவனை காதலிக்கலையா? அவன் என்கிட்ட வந்து சொல்லி புலம்புறான். Wait. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? உனக்கு பிடிச்சிருந்தா அவனை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க, பன்னிக்குட்டி மாதிரி வரிசையா புள்ள பெத்துக்குங்க, செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு போங்க, பொங்கல் தீபாவளிக்கு டி நகர்ல கடையா ஏறி இறங்கி பர்ச்சேஸ் பண்ணி அந்த லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து தொலைங்க. ஏன் என் கழுத்த இருக்கிறீங்க? நான் பாட்டுக்கு நிம்மதியா தண்ணியா போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சங்கர் அங்க வந்து என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட என்ன இருக்கு? உன்னை விட நான் பெட்ரு தானே, நந்தினி ஏன் என்னைய பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி பெனாத்துறான். உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மாமா வேலையே நான் பார்க்கணும். முடிச்சிட்டியா? அவனை மாதிரி 100 பேர் என் பின்னாடி சுத்துறாங்க. ஆனா என் வீட்டு கதவை தட்டி நடு ராத்திரில என்னை எழுப்பி என் முகத்துக்கு நேரா நினைச்சதை பேசுற தைரியம் உனக்கு மட்டும்தான் இருக்கு கதிர். அவனை மாதிரி நீ ஹிப்போக்ராட் கிடையாது. நிறைய குடிச்சிருக்க, கிளம்பு, காலையில பேசிக்கலாம். நீ சொன்ன மாமா வேலையெல்லாம் இனிமே நான் பாத்துக்கிறேன். போ போ. கூப்பிட்டியா? இல்ல, அது கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். கூப்பிட்டாலும் கூப்பிட்டு. சின்ன இன்ஜினியர் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருவாங்க. இல்ல, இது அவருக்கு தான். அப்ப எனக்கு? உங்களுக்கு தான் இது. உங்களுக்கு தம்பி? நான் 2 தலைமுறைக்கு சேர்த்து குடிச்சிட்டேன், அதனால கொஞ்ச நாளைக்கு குடிக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். கோட்ரு பாட்டில் மேலேயும் கீழேயும் தட்டி தோறக்கணும்னு கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். நீங்கள் எல்லாம் குடிக்காமல் திருந்திட்டா சொசைட்டி கொலாப்ஸ் ஆகிடாது தம்பி. உங்க கூட பழக்கம் வச்சுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எங்க 2 பேரும் நீங்க தள்ளிட்டு. யோசிக்கவே வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? என்ன காரணம்னு சொல்லுங்க. சும்மா கொஞ்ச நாளைக்கு குடிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கலாமேன்னா. ஐயா, டிவி ஆஃப் பண்ணுங்க. அதை விட பெரிய செய்தி இங்க இருக்கு. அதுக்கு காரணம் நந்தினி தானே. என்ன இது கிஃப்டா? யார் கொடுத்தது? இது அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட் இல்ல. இன்னும் பிரிக்கவே இல்லையா? பிரிச்சு பார்த்துட்டோம்னா உள்ள என்ன இருக்குங்கிற சுவாரஸ்யம் ஒரு நாளோட போயிடும். பிரிக்கலைன்னா ஒவ்வொரு நாளும் உள்ள என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அதான் பிரிக்காமலே வச்சிட்டேன். இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே, அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்களா? எதுக்கு? அந்த பொண்ணு பிரிக்காம வச்சுக்கிட்டு ஃபீல் பண்றதுக்கா? வாங்கி கொடு. என்ன நாயுடு வாங்கி கொடுக்குறது? இப்போ அந்த பொண்ணோட மனசுல நீங்க ஒட்டுனதுனால தான் அவ ஒரு பொருள் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்கா. அதே மாதிரி நீங்க அவ உடம்புல ஒட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படி எதுவுமே தோண மாட்டேங்குது நாயுடு. ஐயோ, நான் அப்படி சொல்லல தம்பி. ஒரு சேலையை வாங்கி கொடுங்க. சேலைக்கு மயங்காத பொண்ணு இந்த உலகத்துல யார் இருக்கா? இந்த யோசனை நமக்கு தோணாமல் போச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்ம திட்டிக்கிட்டே இருக்கா. ஒரு சேலை வாங்கி போய் கொடுத்து ஒரு அசத்தை அசத்திட வேண்டியதுதான். விக்னேஷ், அம்மா எங்க? ராஜாத்தி, கண்ணை மூடு. எதுக்கு? நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை காட்டணும். கண்ணை மூடு. அதுக்கப்புறமும் நான் தானே கண்ணை திறந்து பார்க்க போறேன். ஏய், காலங்காலமா புருஷனுக்கு புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி கண்ணை மூடி தான் காட்டுவானுங்க. இப்போ நீ மூடிட்டு வா. வா 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 வா. என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச பீர் பாட்டில் மாதிரி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கிற? ஓகே.
கண்ணை தரக்கூடாது. டோட்டோடாய். கண்ணை தர. உனக்கு தான் பிடிச்சிருக்கா, எடுத்துக்கோ. ஏன்டி இப்படி கத்துற? கலர் பிடிக்கலையா? பட்டு புடவை வேணுமா? ஓ, சந்தோஷத்துல அழுவுறியா? ஏண்டி பொண்டாட்டி புது புடவை தான் வாங்கி தருவாங்க, பழைய புடவை கொடுக்க நீ என்ன பிளாஸ்டிக் பைட்டு விற்கிறோனா? இது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஏதோ பெரிய தப்பா பண்ணிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த புடவை. போடி, பிரியமா ஒரு புடவை வேணும் கொடுத்தா குடும்பத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறான். உண்மையை சொல்லுங்க, இது எதை மறைக்கிறதுக்காக? ஏய், தனித்தனியா மறைக்கிறத பத்திலாம் சொல்ல முடியாது, மொத்தமா உடம்பு மறைக்கதான் இந்த புடவை. எவ்வளவு ஒருத்திக்கு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு கசரா கொடுத்த இந்த புடவையை எனக்கு பணமா கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களா? நீங்க சரிப்பட மாட்டீங்க. என் அப்பாவை கூப்பிட்டு இது ஒரு பஞ்சாயத்து வச்சாதான் நீங்க திருந்துவீங்க. அப்பா! அந்த சப்ளா கட்ட வாய ஐடியா எனக்கே இவ்வளவு பெரிய ஆப் அடிச்சிருக்கே. அவன் கதிர் என்ன ஆனானோ. என்ன இது, எலி செத்தா மாதிரி ஆஃபீஸே ஒரு கெட்ட வாடை அடிக்குது. ஏண்டா, அந்த கக்கூசு கதை கொஞ்சம் மூடி வைக்க கூடாதா? மூடி தானப்பா இருக்கு. என்னப்பா ஆச்சு? ஏண்டா, கக்கூசு கதவை மூடி வச்சுட்டு ட்ரைனேஜை திறந்து வச்சிருக்கேடா. அவ்வளவு கப்பா அடிக்குது. காலையில கூட மாத்திரை சாப்பிட்டேனே. ஏய், இந்த நாத்தத்துக்கெல்லாம் மாத்திரை பத்தாது. மூக்கு கீழே ஆணி அடிச்சு 3 முழம் மல்லிப்பூ வாங்கி சுத்தி விடு, அப்பதான் வாடை அடங்கும். என்னப்பா பண்ணுது? வயிற்றுல பொண்ணு கண்டதையும் துண்ணு, கேட்டா வயிற்றுல புண்ணு. தவார், இதுக்கப்புறம் நீ இட்லிக்கு சட்னி சாம்பார்லாம் தொட்டு கூடாது. சந்தனம் ஜவ்வாது அதெல்லாம் நல்லா குழைச்சா தொட்டு தான் சாப்பிடணும். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாம் ஆயி. அதுலயும் ஆயா? இல்லப்பா, 5 வயசுல பையன். பொண்டாட்டிக்கு மூக்கு அடைச்சிருக்கும் போது முழுகாம ஆக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏண்டா, நீ எல்லாம் உயிரோட இருக்கும் போதே பொண நாத்து அடிக்குதே, நீ பொணமாயிட்டா என்ன நாத்து அடிக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியலடா. என்ன செந்தில், கதிர் வராம எவ்வளவு வேலைங்க பெண்டிங் இருக்கு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவங்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார். என்ன சார் கண்ணில் ஏதோ டஸ்ட் விழுந்துருச்சு, ஒரே இரிட்டேஷன். ஊதட்டுமா சார்? ப்ளீஸ். சார், என்னை விட அவர் வாய் பெரிய வாய் சார். அவர் ஊதுனா டஸ்ட் பறந்துடும். மிஸ்டர் பி பீதாம்பரம், உங்களை தான். கொஞ்சம் இங்க வாங்க. நம்ம ஜிஎம் கண்ணில் ஏதோ விழுந்துச்சா, கொஞ்சம் நல்லா டம் கட்டி ஊதுங்க. ஆத்தா மெது வரங்க ஆத்தா. என் செல்ல கட்சி வாங்க ஐயா. என் பொண்ணா வளர்த்ததாங்க. இறங்க இறங்க. இந்த பாவி பையன் குழந்தைகளை பார்த்து இறங்க. எல்லாத்தையும் பார்த்து கோரிப்பாளையத்துலேருந்து மாயாண்டி குடும்பத்தார் வருதுங்க. இதுங்க அழுதே ஆஸ்கார் அவார்டு வாங்கந்தாச்சே, இன்னைக்கு ஒப்பாரி வச்சு வீட்டை கழுவி விட்டுருவானுங்க. வம்சத்துக்கு ஆகாதுன்னு சொன்னமே கேட்டாங்களா? தங்கமத்த தங்கமே. கிளவி கிளவி துரும்பா ஆகல தூசாம ஆகல, இது பக்கத்து வீட்டு பொண்ணு. உன் பேத்தி இறக்கிற அப்படியே தான் இருக்க. உட்காரு. வாங்கய்யா. ஏய் சிக் சிக் தூசு அப்படி போடா. வாங்க மச்சான். வணக்கம் வணக்கம். கோவமா இருக்கீங்க போல. படடே வாடா, குண்டு பையன். உட்காரு உட்காரு உட்காரு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க 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 மாமா. என்ன மாமா, மூக்குல கொசு போயிடுச்சா? கோவமா இருக்கீங்களா? வாங்க மாமா, உட்காந்து பேசுவோம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாமா. என்னதான் நடந்துச்சு? அதிமல்லி குண்டுமல்லி வாடாமல்லி போரூர் தானா பூந்தமல்லி. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த கிளவி ஒப்பாரி வைக்குது மாமா. அப்பா, இவரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதே இல்லப்பா. ஏன் மாமா மூக்குல காத்தடிக்கிறீங்க? ஏன் நைட் வீட்டுக்கு வர்றது இல்ல? ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா. என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல மாமா. நைட் டியூட்டி மாமா. நீங்க இருங்க, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன குறுக்க பேசிட்டு. இனிமே சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அட கிறுக்கு பிடிச்ச கேன மச்சான், அந்த ஆள் தான் விவரம் இல்லாம நைட்டுனா ராத்திரின்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. நான் வேலைக்கு போறதே சாயங்காலம் 5 மணிக்கு தான். அப்புறம் எப்படி 5 மணிக்கு வர முடியும்? அது மட்டும் இல்லப்பா, நீங்க வாங்கி கொடுத்த வண்டியில கல்யாணோட புதுசுல அவர் என்ன கூட்டிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் என்ன அவர் கூட்டிட்டு போனதே இல்ல. உடனே நீங்க மூக்குல காத்தறீங்க மாமா. அவ என்ன பண்ணான்னு கேளுங்க. அவளை வண்டியில கூட்டிட்டு போனா ஹார்ன் அடிச்சா முன்னாடி போற ஃபிகரை பாக்குறேன்னு கேக்குறா. சைடு மிரர் பார்த்தா பின்னாடி வர ஃபிகரை பாக்குறேன்னு கேக்குறா. ஒரு பைக்ல ஹார்ன் அடிக்காம மிரரையும் பார்க்காம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? பொறுங்க. ஏன் நாங்களாம் ஊர்ல வண்டி ஓட்டலையா? எங்களை மாதிரி ஓட்டணும். டேய், ஊருக்குள்ள நீங்க ஓட்டுறது மாட்டு வண்டிடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, பேசாம வெட்டி விட்டுருங்க. அத்தை அவசரப்படாதீங்க. நான் என் பொண்டாட்டியாக மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கேன். மாமா, நீங்க வேணா செருப்பு டோக்கன் கடை போட்டுங்க. அத்தை, நீங்க வேணா பூ வித்துங்க. ஆனா குடும்பத்தை மட்டும் பிரிச்சிடாதீங்க. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. ராத்திரியானா வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு பாட்டி.
ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டைக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரன். கிளவி சும்மா ஏன் மாப்பிள்ள ராத்திரி குடிச்சிட்டு வரீங்க? பகல்ல குடிச்சிட்டு போனா ஆபீஸ்ல திட்டுவாங்க மாமா. எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே குடிகார பயிலுங்க. ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குடிக்க மாட்டோம். ஏன்னு தெரியுமா? ஏன் எவனும் வாங்கி தர மாட்டானா உங்களுக்கு? எங்க குடும்பம் கட்டுக்கோப்பான ஒழுக்கமான குடும்பம். உடம்பா பார்த்தா தெரியல? ஆமா, ஐயா யாரு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்ததுல இருந்து அவர் ஏதோ சொல்ல வராரு, நீ சொல்ல விட மாட்டீங்க. அவர் தான் எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர். பிரச்சனை பேசிக்க கூட்டு வந்திருக்கோம். கடைசியா பேசுவாரு. ஓ, இப்பெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் செல்போன் மாதிரி கையில தூக்கின்னு சுத்துறீங்களா? ஐயா, இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். இன்னும் ஐயா ஏதோ கக்கறாரு. வாந்திடுறானா? டேய், நீங்க வீட்டுல தான் கெட்ட பழக்கம். ஒருத்த வாந்தி எடுத்தா எல்லாரும் என்ன நீங்களே வாந்திடுறீங்க? இதென்ன இடுப்புல அடங்களா? வரும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்துருக்கீங்களா பஞ்சாயத்து பண்ண? டேய், இன்னடி பாத்துட்டு இருக்க. பெனாயில தந்து எல்லாரும் வாயில ஊத்தி விடு. அதான் பஞ்சாயத்து நாரி போச்சு. இதுல வேற கோப்பான குடும்பம் போடி. பழா பழம் வாங்கிட்டானே.